வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய விமான தளத்தை உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் தாக்குவதற்கு முன் அமெரிக்க உளவு விமானங்கள் கருங்கடலின் மேல் வான் பகுதியில் பறந்தன. தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் மேற்கு கருங்கடலில் அமெரிக்க ராணுவ விமான நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் இன்று காலை ரஷ்ய வான் பாதுகாப்புகளை உடைத்து ரஷ்யாவின் பிரதான ராணுவ விமான தளங்களில் ஒன்றை தாக்கின. இதனால் ரஷ்ய விமான தளம் பற்றிய நிகழ்நேர உளவு தகவல்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்திருக்கலாம் என்பது முதலாவது சாத்தியம். இரண்டாவது சாத்தியம் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பை அமெரிக்க உளவு விமானங்கள் குழப்பியிருக்கலாம் என்பது. ரஷ்யாவின் தென்மேற்கு கிராஸ்டோனர் பகுதியில் உள்ள பிரிமோர்ஸ்கா அக்தர்ஸ்கி விமான தளத்தை உக்ரைன் தாக்கியது. உக்ரைனிய இலக்குகளுக்கு எதிராக ரஷ்ய தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு ஆளற்ற விமானங்களை அனுப்பும் விமான தளமே தாக்குதலுக்கு உள்ளாகியது. அத்துடன் ஆளற்ற விமான சேமிப்பு தயாரித்தல் மற்றும் ஏவுதல் ஆகியவற்றிற்காக இந்த வசதி பயன்படுத்தப்படுகிறது. மேலும் உக்ரைனின் சபோரிசியா மற்றும் கெர்சன் பிராந்தியங்களுக்கு மேலே இயங்கும் ரஷ்ய ராணுவ விமானத்தை இந்த ரஷ்ய விமான தளம்தான் இயக்குகிறது என்று உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை கூறுகிறது. ரஷ்யா நேற்று ஒரே இரவில் உக்ரைன் வான்வழியில் 77 ஆளற்ற விமானங்களை ஏவியது. அவற்றில் பெரும்பாலான ஆளற்ற விமானங்கள் பிரிமோர்ஸ்கா அக்தர்ஸ்கி விமான தளத்தில் இருந்துதான் ஏவப்பட்டன என்று உக்ரைனிய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. அதுதான் அந்த ரஷ்ய விமான தளம் குறிவைக்கப்பட்டதன் காரணமாக இருக்கலாம். உக்ரைனிய தாக்குதலின் போது மற்றும் அதற்கு பின்னர் பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் மற்றும் ஆடியோ விமான தளத்தில் தீ மற்றும் புகை தாழ்வாக பறக்கும் விமானங்கள், விமான தளத்தில் வெடிப்புகள் மற்றும் விமான தாக்குதல் சைரன்கள் ஆகியவற்றை காட்டியது. அங்கு விமானங்களும் எரிகின்றன. உத்தியோகபூர்வ ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு உள்ளூர் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அசோவ் கடல் மேலாக உள்வந்த 13 ஆளற்ற விமானங்களையும் வறண்ட நிலத்தில் மேலும் 6 விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. ஆனால் எத்தனை ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தவில்லை என்பதை கூறவில்லை. உக்ரைனிய ராணுவ தகவல் தளமான ரியல்னா வைனாவால் வெளியிடப்பட்ட புவி இருப்பிடம் உறுதி செய்யப்பட்ட காணொளிகள் விமான தளத்தை ஒட்டிய ஆதரவு கட்டடங்களில் மற்றும் அதை சுற்றியுள்ள சில வெடிப்புகளை காட்டியது. உக்ரைனின் 14வது தனி ஆளற்ற விமான ரெஜிமெண்ட் படைப்பிரிவு ரஷ்யாவில் மிக நீண்ட தூர ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்திய சிறப்பு நடவடிக்கை பிரிவு. அந்த படைப்பிரிவே இந்த விமான தாக்குதலை நடத்தியது. ரஷ்யாவின் கிராஸ்டோனர் பிராந்திய சிவிலியன் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உக்ரைனிய செய்தி நிறுவனமான யுனியான் பிரிமோர்ஸ்கா அக்தர்ஸ்கி விமான தளத்தில் குறைந்தது 11 வெடிப்புகளை உள்ளூர்வாசிகள் கேட்டதாக கூறியது. ஆனால் குண்டுவெடிப்புகள் வெற்றிகரமான ஆளற்ற விமான இடைமறைப்புகள் அல்லது தரையில் தாக்கங்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. 14வது சிறப்பு நடவடிக்கை தாக்குதல் பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு தாக்குதலால் ரஷ்ய விமானப்படையின் ஒரு ஆயுத கிடங்கு தீப்பிடித்தது. தற்போது இணையத்தில் கிடைக்கும் விமான நகர்வு விவரங்களை மதிப்பாய்வு செய்தோம். அதன்படி உக்ரைனிய தாக்குதலுக்கு முன்பு நடந்த நாட்கள் மற்றும் மணி நேரங்களில் கருங்கடலுக்கு மேலே உள்ள வான்வெளியில் அமெரிக்க விமானப்படை மற்றும் சாத்தியமான அமெரிக்க கடற்படை விமான செயற்பாடுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதை அடையாளம் காண முடிந்தது. அந்த தகவல்களின்படி ஐரோப்பாவில் உள்ள இத்தாலிய நகரம் சிகோனல்லாவில் உள்ள அமெரிக்க கடற்படை விமான தளத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு அடையாளம் தெரியாத விமானம் தென்கிழக்கு ரொமேனியாவுக்கு பறந்து அங்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வான்வெளியில் சுற்றி சுற்றி பறந்தபடி இருந்தது. உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் பிரிமோர்ஸ்கோ அக்தர்ஸ்கி விமான நிலையத்தை தாக்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு 18:30 UTC நேரம் வரை பறந்துவிட்டு தளம் திரும்பியது. அந்த விமானத்தில் இருந்தவர்கள் என்ன தகவல் சேகரித்தார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. கடந்த மாதங்கள் மற்றும் ஆண்டுகளில் அமெரிக்க விமானப்படையின் இத்தாலியன் சிகோனல்லாவில் இருந்து கருங்கடல் வான்வெளியில் குளோபல் ஹாக் கண்காணிப்பு ஆளற்ற விமானங்களை பறக்கவிட்டது. அந்த விமானங்கள் சில சமயங்களில் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரிமியா தீபகற்பம் மற்றும் ரஷ்யாவின் கிராஸ்டோனர் மற்றும் குபன் பகுதிகளில் உள்ள இராணுவ வசதிகளை கடந்து சென்றன. அமெரிக்க கடற்படையின் பொசிடான் கடற்படை உளவு விமானங்களும் சிகோனல்லாவிலிருந்து கிழக்கு ரொமேனியாவுக்கு மேலே ரோந்து செல்வதாக பல முறை பறந்தன. இது ஜோ பைடன் நிர்வாகத்தை விட ட்ரம்ப் நிர்வாகம் அதிக ரஷ்ய எதிர்ப்பு உள்ளது என்பதை காட்டுகிறது. புக்கரெஸ்டில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானப்படையின் KC-135 விமான டேங்கர் ஜெட் சிகோனல்லாவில் இருந்து அடையாளம் தெரியாத விமானத்திற்கு அருகாமையில் சுமார் அரை மணி நேரம் பறந்து சென்றது. அந்த விமானம் கிழக்கு ரொமேனியாவில் வட்டமிட தொடங்கியதை திறந்த மூல விமான டிராக்கர் தளமான ஃபிளைட் டிராக்கர் தரவு காட்டியது.
நேற்று அடையாளம் தெரியாத விமானம் ஒன்று இத்தாலியின் சிகோனெல்லா விமான தளத்தில் இருந்து கிழக்கு ரோமேனியாவில் உலவுவதற்காக பறந்தது. அமெரிக்க விமானப்படை கடந்த காலத்தில் சிகோனெல்லாவிலிருந்து கருங்கடலுக்கு மேலுள்ள வான்வெளிக்கு குளோபல் ஹாக் கண்காணிப்பு ஆளற்ற விமானங்களை பறக்க விட்டது. ஆனால் விமானத்தின் வகை அல்லது பணியை தீர்மானிக்க முடியவில்லை. உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் தாக்கப்படுவதற்கு சுமார் 12 மணி நேரத்திற்கு முன்பு 9:45 UTC நேரம், உள்ளூர் நேரம் 11:45 விமானம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு மிக அருகில் இருந்ததாக திறந்த மூல தரவு காட்டுகிறது. மொத்தத்தில் ட்ரம்ப் ஆட்சியில் உக்ரைனுக்கு அமெரிக்கா முன்பை விட அதிகம் உதவுகிறது.